ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பத்ரிநாத்தில் உள்ள பத்ரி நாராயணர் திருக்கோயில். இங்கே பாருங்கள், அழகானந்தா வந்து எவ்வளோ வேகமாக ஓடிட்டுருக்காங்கன்னு பாருங்கள். இதுதான் அற்புதமான பத்ரி நாராயணர் திருக்கோயில் காட்சி. எத்தனை ஜனங்க பாருங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்க. நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துலேருந்து இந்த வீடியோ எடுக்கப்பட்டது. இது வந்து தப்த குண்டம். எப்பயுமே வந்து சுடுதண்ணி இருக்கக்கூடிய இடம். அதுதான் தப்த குண்டம்னு பேர். இது வருஷம் பூரா சுடுதண்ணி அங்கே கிடைக்கும். பாருங்கள், ஆறு எவ்வளவு வேகமாக எவ்வளோ தண்ணியில் போகுது. இது வந்து விடிகால நேரத்தில் எடுத்தது. 4 டிகிரி செல்சியஸ் குளிரில் வந்து எடுத்தது. காலம்பரை வந்து 4 டிகிரி இருக்குது. மழையும் இருந்தது நாங்கள் போகும்போது. அப்பொழுது பிரத்யேகமாக எடுக்கப்பட்ட காட்சி இது. காட்சி வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன குளிர் இருந்தாலும் பக்திங்கிற வெப்பம் நம்ம உடம்பில் இருக்கும்போது இந்த குளிர் நம்மளை ஒன்றும் செய்யாது அப்படிங்கிற மன தைரியம் நமக்கு வருது. நாங்கள் இருந்த 2 நாட்களும் 4 டிகிரி 5 டிகிரி செல்சியஸ் காலையில் குளிர், மழையும் இருந்தது. அதிலே தான் நாங்கள் பூஜைகள்லாம் பண்ணோம். பாருங்கள், அற்புதமான திருக்காட்சி. சுற்றி எத்தனை வீடுகள் இந்த மலையில் கட்டியிருக்காங்க, எத்தனை தங்கும் இடங்கள் இருக்குங்கிறது பாருங்கள். ரொம்ப அழகான ஒரு வேலி. அந்த வேலியில் இந்த அற்புதமான திருக்கோயில் இருக்குது. இது வந்து பார்க்குறதுக்கு கண் கொள்ளாத காட்சி. அது நமது நேயர்களுக்காக படம் பிடிக்கப்பட்டது. இந்த ஆறு வந்து அழகானந்தா ரொம்ப ஃபோர்ஸில் நிறைய தண்ணியோடு போயிட்டு இருந்தது. இதில் இறங்கி குளிக்க முடியாது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது மானா அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். இது இந்தியாவின் முதல் வில்லேஜ். இதுக்கு பக்கத்தில் தான் சைனா இருக்குது. இந்த மானா வில்லேஜில் வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 5000 வருஷத்துக்கும் முந்தைய குகை இருக்குது. அப்புறம் இதுதான் வந்து கணபதி குஹா. இந்த கணபதி குஹாவில் தான் வந்து வியாசரும் கணபதியும் உட்கார்ந்து மகாபாரதத்தை எழுதினார்கள். ரொம்ப அற்புதமான ஒரு திருக்கோயில், பார்க்க வேண்டிய கோயில். இந்த குகை பாருங்கள், ஒரு ஆள் தான் வந்து நுழைய முடியும். அந்த மாதிரி ஒரு இது கணபதி குஹான்னு பேர். இதுக்கு போகக்கூடிய படிக்கட்டுக்கள் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த படியேறி போகணும். ரொம்ப அற்புதமான திருக்கோயில், எல்லாம் பார்க்க வேண்டியது. இது வந்து நம்ம வந்து இந்த கோயிலுக்கு போகக்கூடிய வழி பாருங்கள், எவ்வளோ குறுகலாக இருக்குது பாருங்கள். இதிலே ஜனங்க போகிறாங்க வராங்க. இதுலேயே வந்து டோலியிலையும் ஜனங்களை ஏற்றிட்டு போகிறாங்க. இந்த மலை ஏற முடியாதவர்கள் டோலியில் போகிறாங்க. ரொம்ப இது வந்து பீமசீலான்னு பேர். பீமன் வந்து இந்த கல்லை தூக்கி அலாக்கா நகர்த்தி வச்சார். இது ஏன் நகர்த்தி வச்சார் அப்படின்னா, இங்கே வந்து சரஸ்வதி நதி பாயுது. அந்த நதிக்கு வந்து வழிவிடுறதுக்காக. இது வந்து பஞ்சபாண்டவர்கள் சொர்க்கம் போன இடம். இங்கேருந்து தான் அவங்க வந்து சொர்க்கம் போனாங்க. இதில் வந்து பஞ்ச பாண்டவர்களுக்கும் சிலை இருக்குது. இந்த சிலையில் வந்து முக்கியமாக என்னென்னா, அவங்க போனது ஞாபகமாக இந்த சிலை. இது வந்து சரஸ்வதி கோயில். இந்த கோயிலில் வந்து கணபதி, சரஸ்வதி மாதா, வேதவியாசர், ஆஞ்சநேயர் எல்லாமே இருக்காங்க. ரொம்ப பார்க்க வேண்டிய கோயில். இது வந்து எங்கே இருக்குன்னா, இந்த சரஸ்வதி ஆறு உற்பத்தி ஆகிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது. இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது சரஸ்வதி ஆறு. இந்த சரஸ்வதி ஆறு பாருங்கள், எவ்வளவு மலை சிகரங்கள்லேருந்து எவ்வளவு வேகமாக இறங்கி வருது பாருங்கள். ரொம்ப சத்தத்தோட ரொம்ப ஆர்ப்பரிக்கிற ஒரு பெரிய ஆறாக வந்து இந்த சரஸ்வதி ஆறு இங்கே வந்திருக்கு. இதுதான் உற்பத்தி ஸ்தானம். இந்த இடத்துல இருந்து தான் வந்து உற்பத்தியாகி வெளியே வந்து வியாசரோட சாபத்தினால அந்தர்வாகினியாக இருக்குது. அதாவது பூமிக்குள்ளே போயிடுது. இதை வந்து நம்ம எங்கேயும் வெளியே பார்க்க முடியாது, இங்கே தான் பார்க்க முடியும். அற்புதமான ஒரு ஆறு, நிறைய தண்ணி போயிட்டுருக்கு. நாங்கள் போன போது நிறைய தண்ணி. இதுதான் வந்து சரஸ்வதி கோயில். இந்த சரஸ்வதி கோயில் வந்து அற்புதமான திருக்கோயில். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இந்தியாவின் கடைசி டீ ஸ்டால். இங்கே டீ ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் வந்து டீ ஸ்டால் கிடையாது. ரொம்ப நல்லாயிருக்கும். அற்புதமான ஒரு டீ ஸ்டால், நல்லா இருக்கும், டேஸ்ட் இருக்கும். இதுதான் வந்து பஞ்சபாண்டவர்கள் சொர்க்கம் போன இடம். பாருங்கள், அற்புதமான நதி, மலை, நல்ல ஒரு காட்சி, கண்ணுக்கு அழகாக
இருக்கக்கூடிய ஒரு நல்ல காட்சி. மலை சிகரங்கள் இதெல்லாம். இதில் வந்து இந்த பஞ்சபாண்டவர்கள் வந்து சொர்க்கம் போகும்போது தர்மம் வந்து ஒரு நாய் ரூபத்தில் அவங்கள கூட்டு போனதாக சொல்லுவாங்க. அந்த தர்மம் தான் வந்து நாய் ரூபத்தில் முன்னால் வந்து போயிட்டுருக்கு. பின்னாடி தர்மராஜர் போகிறாரு. அவங்க போனதுக்கு அடையாளமாக இதுதான் அந்த நாய். அவங்க போனதுக்கு அடையாளமாக இங்கே சிலைகளை வச்சு அவங்கள வந்து நம்ம ஞாபகப்படுத்துகிறாங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆர்ச் ஒன்று இருக்குது. இதுதான் வந்து சொர்க்கத்துக்கு போகும் வழி அப்படின்னு நமக்கு காட்டுறதுக்காக, தர்ம வழியில் போனோம்னா சொர்க்கம் போவோங்கிறதுக்கு வழி. இங்கே பாருங்கள், சரஸ்வதி மாதா சிலை இருக்குது. குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து சின்ன பைப்பில் வர்ற மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமான திருக்கோயில். சரஸ்வதி மாதாவோட திருக்கோயில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்து உயரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு காட்சி. இது வந்து எவ்வளோ சுற்றி மலைகள் இருக்குது பாருங்கள். அந்த மலைகளுக்கு நடுவில் இந்த சரஸ்வதி மாதா கோயில் இருக்குது. ரொம்ப காண வேண்டிய காட்சி. இது வந்து இரவு நேரத்தில் பத்ரி நாராயணர் கோயில் பாருங்கள். விளக்கொளியில் எப்படி மின்னுது பாருங்கள். ரொம்ப அற்புதமான காட்சி. எல்லோருக்கும் பத்ரி நாராயணரோட அருள் கிடைக்கணும். எல்லோருக்கும் பத்ரி நாராயணரோட தரிசனம் கிடைக்கணும். எல்லாருக்கும் அந்த பத்ரி நாராயணர் இருக்கும் மண்ணை மிதித்து அவங்க ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு கடவுள் அருள் புரியணும். பாகீரதி நதி மற்றும் அலகானந்தா நதியின் தரிசனம் வந்து புண்ணிய பலத்தை எல்லாருக்கும் தரணும். அற்புதமான திருக்கோயில். எல்லோரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது போய் பார்க்க வேண்டிய திருக்கோயில். எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கணும். வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கணும்.